ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய ஸ்டைலில் ஒரு 40-50 வருஷமாக இட்லி சாம்பார் இப்படி தாங்க நாங்கள் வச்சிட்ருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலுக்கும் இந்த மாதிரி தாங்க வைக்கணும். இதுக்கு வந்து நான் வீட்டுக்கு தான் செய்கிறேன். 100 கிராம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டை போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. பருப்பை வந்து நல்லா குக்கரில் வந்து மசிகிற அளவுக்கு ஒரு 3 to 4 விசில் விட்டு வேக எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதாவது ஒரு பொடி. அந்த பொடி வந்து அதுதாங்க அந்த சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டையே அள்ளி கொடுக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கனாக்கா சீரகம், இது 3ஐயுமே நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பொடியாக்கிக்கணுங்க. பொடியாக்கின உடனே இந்த நம்ம குக்கரில் வச்சுருக்கிற பருப்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காய் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காய் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து போட மாட்டோம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நான் 2மே சேர்த்து அரைக்கிறனால நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா பச்சை ஸ்மெல்லாம் போனோடனே அதுக்கப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை வந்து தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்க வேண்டியதான். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ஒரு 6-7 நீட்டு மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த ஆயிலில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாம்பாரை வந்து அந்த தாளிப்பில் போட்டு ஒரு கொதி வர வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த இட்லி மாவு வந்து அந்த திக்னஸ்க்காகவும் அந்த ஒரு சாம்பாரோட டேஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டி கொடுக்கறதுக்காக தான் அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி இருக்கிறதுனா கொத்தமல்லியை போட்டு நான் இறக்கிட்டேங்க. பாருங்கள், சூப்பரான ஹோட்டல் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாம்பாருக்கு வந்து நீங்கள் காய்கறி போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து இதுக்கு காய்கறிகள் போட மாட்டோம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை வந்து முழுசாகவே போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சமாக ஒரு துண்டு, சின்ன துண்டு வந்து வெல்லம் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொடுக்குங்க அந்த சாம்பார். நான் வந்து போடல, என்கிட்ட இல்லாததுனால போடல. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 50-60 வருஷமாக இப்படி தாங்க வச்சிட்ருக்கோம். இட்லி, தோசை அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்